ஹாய் மக்களே, வணக்கம். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் சாப்பிட்டீங்களாப்பா? நாங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன், என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வந்துட்டு குவார்டர்லி எக்ஸாம்னால லீவ் விட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க இன்றைக்கி. அதனால் பிள்ளைங்க 2 பேருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அம்மா நீங்கள் உங்களுக்கு முடியலைன்னு சொல்லிவிட்டு தண்ணி சோறு அது இதுமாக பண்ணி கொடுத்தீங்க. இடையில 2 நாள் சப்பாத்தி போட்டு கொடுத்தீங்க. இன்றைக்கி ஏதாவது மேகி நூடுலு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொஞ்சம் இதாக பண்ணி கொடுங்கம்மா உங்களுக்காக ப்ளீஸ் அப்படின்னானுங்க. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு முந்தா நாள் ஆர்டர் போட்டிருந்தோம் க்ராசரியில். ஓகேங்களா, அதில் பாருங்கள் அக்கா நூடலாங்க, அக்கா வெஜ்ஜு அக்கா நூடலாங்க. இது வாங்கியாச்சு. வாங்கிட்டு அதுக்கு வந்துட்டு வினிகரு, அப்புறமா சோயா சாஸு, அப்புறமா வந்துட்டு சில்லி சாஸு எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த சட்டியில் பாதி பண்ணியிருந்தேன், செஞ்ச நிமிஷம் காலி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் தான் கிடக்குது அக்கா நூடுல். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். காலையில் கொண்டக்கடலை கிரேவி பண்ணேங்க பாருங்கள். 2 சப்பாத்தி போட்டேங்க. ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு ஒரு சப்பாத்தியை வச்சுட்டு போயிட்டார். இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு. அப்புறம் எனக்கு வந்து சப்பாத்தி வந்துட்டு கொஞ்சம் ஆறிடுச்சு. அதனால் நானும் பசங்களோடய சேர்ந்து இவ்வளோதான் இருக்கும், கொஞ்சமாக நான் சாப்பிட்டுக்கிட்டேன், டேப்லெட் போடணுமே அப்படின்ட்டு. இன்றைக்கி ஃப்ரைடேனால் சரி, நாளைக்கு நான் 4ஆம் சனிக்கிழமை வேறு வருதா, அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணல. நான் எனக்கு உடம்பு முடியலேருந்து ஏற்கனவே வீட்டு வேலை செஞ்சு தான் உடம்பு முடியாமல் போச்சு. அதே இது இன்றைக்கும் அந்த ப்ரொசீஜர் வந்து ஓடிட்டுருக்குது. பட் பிள்ளைங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டாங்க. அதனால் பாதி வந்துட்டு அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிங்க பாருங்கள். மேலே பூரா தூக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இனியே இந்த இடத்துல ஈரமெல்லாம் காஞ்சதுக்கு பின்னாடி மறுபடியும் இதை எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடும் நம்ம வீட்டு வேலையும் இது தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் பிள்ளைங்க இருந்தாலே நமக்கு வேலை தான். அது உடம்பு முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி, அவங்களுக்கு பசி வந்துடுறதில்ல, நம்ம வேலை பண்ணித்தானே ஆகணும். ஆமாங்க, என்னைய போல் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு மோஸ்ட்லி வந்துட்டு கிச்சன் வந்துட்டு இந்த சைடு இந்த ரோ ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். இனி தரையை மட்டும்தான் கழுவி விடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் உள்ளதெல்லாம் இந்த பாக்ஸ்லாம் கழுவி வச்சுக்க பாருங்கள். இதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா, அப்புறமா பிள்ளைங்க வந்துட்டு நான் வீடெல்லாம் தொடச்சி விட்டுறேமான்னாங்க. துவைக்கிற ப்ராசஸும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் மிஷினில் பெட்ஷீட்டு அது இதுன்ட்டு எல்லாம் போட்டாச்சு. அதை எடுத்து வெளியில் காய போடணும். நேற்றைக்கு இன்றைக்கி தேங்க மழை இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தூரல் தூடிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப பேசிட்டு அப்படின்னா ரொம்ப வரட்டு இருமல் வர ஆரம்பிக்குது. ஓகேங்க, பாய்ங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க, என்னைய போல் அவஸ்தைப்படாதீங்க ஜலதோஷம் முடிச்சு. அதனால் ரொம்ப நேரம் தண்ணியில் நிறுந்து வேலை பண்ணாதீங்க. பாய்ங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.